இனத்தார் சொன்னது. உணவைத்தான் சாப்பிட்டேன், எப்படி மலமானது? உயிரோடுதானே இருந்தேன், எப்படி இறந்து போனேன்? மலம்தான் உணவாக இருந்ததா? மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா? இந்த சுருங்கி போன உடம்புதான் இதுவரை இளமையை அனுபவித்ததா? இந்த சுருங்கும் மார்பலுக்கா இத்தனை கண்கள் வட்டமிட்டது? பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கம் என்று பாடியது இந்த நிலையற்ற பொய் வாழ்வைத்தானா? இன்னும் இழுத்துக் கொண்டே இருக்கிறான், செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுத்தமும் பேசிய போது என்னை 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது. இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேறையல்லவா வெட்டியிருக்கிறேன். நான் விரும்புவையெல்லாம் என்னை வெறுத்துக் கொண்டிருக்கின்றன. இளமையாய் இருக்கும் போதே முதுமையை பழகியிருக்க வேண்டும். அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன். அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொருளை ஒரு துருவினை போல் பறிக்கிருக்க மாட்டேன். காலம் கடந்த ஞானம். பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள்? இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள்? பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும்? சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது? தன்னே மணியை என்று கொஞ்சிய தாயும் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமான பின் உடன் வரவா போகிறார்கள்? பிரிய மாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து, மகனே நான் இருக்கிறேன், என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தழுவிக்கொண்டது. அருந்தின மலமாம் பொருந்தின அழுக்காம் வெற்பன உவப்பாம் உவப்பும் வெறுப்பாய் உலகே பொய் வாழ்க்கை. நீ நீயாக இரு. உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளுக்கும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது. வயதானால் அந்த நோய் வரும் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள். உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள். மரணம் வரும் வரை தன் வேலைகளை தானே செய்து கொள்கிறது. எந்த பறவைகளும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குஞ்சிடம் உணவு கேட்பதில்லை. எந்த மாடும் படுத்துக் கொண்டு தன் கண்டிடம் தண்ணீரோ உணவு கேட்பதில்லை. எந்த பூனையோ நாயோ படுக்கையில் இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை. மரணம் அடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுயமாக தன் வேலைகள் அனைத்தையும் செய்து கொள்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும், இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதுமை என்று எதுவும் இல்லை, நோய் என்று எதுவும் இல்லை, இயலாமை என்று எதுவும் இல்லை. எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது. சிந்தனையை மாற்றுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகப் போகிறீர்கள். நான் சம்பாதிக்கிறேன், நான் காப்பாற்றினேன், நான் வீடு கட்டினேன், நான் உதவி செய்தேன், நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆகிறது? நான் பெரியவன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் என்று மாத்தட்டிக் கொள்ளும் மனிதர்களே, நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் 2 கிட்னியையும் இயக்குகிறேன் என்று சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவில் இருந்து சத்துக்களை தனியாக பிரித்து ரத்தத்தில் சேர்க்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று தான் உங்களால் சொல்ல முடியுமா? இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு. ஆகையால் நான் என் அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக பழகுங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏளனமாய் சிரிக்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு, தன்னம்பிக்கை தானாய் வரும். பட்டினத்தார் சொன்னது. சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சீங்களா? இப்பவே குடிச்சுக்கோங்க, இல்லைன்னா இன்னும் 8 மணி நேரம் கழிச்சுதான் தண்ணி கிடைக்கும். என்னடா அது புதுக்கதையா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது புதுக்கதை தான். 460 வருஷம் முன்னாடி உருவான இந்த பூமிய, இயற்கைய, நம்ம நதிகளை 2 தலைமுறை அழிச்சிருக்கோமே, இந்த பூமிக்கு இது புதுக்கதை தான். நம்ம பாரத தேசம் சுதந்திரம் அடைஞ்சப்போ தனி மனிதனுக்கு இருந்த தண்ணியில இப்ப 70% குறைஞ்சிருக்கு. 2030 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி குடிக்க முடியுமா? அது எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படியா? சரி, கடைசியா எப்போ நதியில குளிச்சீங்க? குளத்துல? ஊத்து தண்ணிய கையில குடிச்சு உறிஞ்சு குடிச்சது எப்போ? தமிழகத்துல எத்தனை ஆறுகள் வறண்டு போயிருக்குன்னு தெரியுமா? சுழியாறு, தேனியாறு, வட்டாறு, வராக நதி, மஞ்சள் ஆறு, நாகலாறு, மருது நதி, சிறுமலையாறு, சாத்தையாறு, இது எல்லாமே வைகை ஆறோட கிளை நதிகள். சரி, வைகை ஆறு எங்கன்னு கேக்குறீங்களா? காவிரி ஆறு 800 கிலோமீட்டர் நீளம் உள்ள காவேரி 414 கிலோமீட்டர் தமிழகத்துல ஓடுது. இது கடந்த வருஷம் 2.5 மாசம் கடல்ல கலக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காவிரியை நாம இனிமே ஜீவநதின்னு சொல்ல முடியாது. மழை பெஞ்சா ஓடும், வெயில் அடிச்சா தண்ணி இருந்த தரம் கூட இருக்காது. சங்க இலக்கியங்கள் போற்றி புகழ்ந்த காவேரி, பூவார் சோலை மயிலாட புரிந்து குயில்கள் இசைப்பாட நடந்தால் வாழி காவேரின்னு இளங்கோவடிகள் சொன்ன அகண்ட காவேரி இப்ப ஆடி 18 கூட காஞ்சுதான் இருந்தது. சரி, தமிழகத்தில் தான் இந்த நிலைமைன்னா, கிருஷ்ணா நதி 40% அழிஞ்சிருக்கு. கோதாவரி ஆறு எந்த புள்ளியில தொடங்குதோ அங்கேயே காஞ்சு போச்சு. உலகத்தோட வேகமா அழிஞ்சிட்டு வர 10 நதியில கங்கையும் இருக்கு.
பாலம் துளைக்கி கங்கைக்கு போவோம், கங்கையை தொலைச்சிட்டு நிக்கிறோம், எங்க போக? நாகரிகம் வளர்த்தது நதிக்கரையில. இதுதானே நாம படிச்சது. கலை வளர்த்து, மொழி வளர்த்து, இனம் வளர்த்து, குளம் வளர்த்து இந்த நதிக்கரையில இப்ப பனைமரம் கூட வளர்க்க முடியல. 20 அடி தோண்டுனா இனிச்சு மேல வர தண்ணி 1000 அடிக்கு கீழே போயிருக்கு. இந்த மண்ணில மரம் இப்படி வளரும்? 1000 அடி வரையும் தன் வேர் பரப்பி நீர் உறிஞ்சும் தாவரம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மண்ணில சத்து இல்ல, நிலத்துல மரம் இல்ல, ஊர்ல ஆறு இல்ல, இதை கேட்க இங்க யாரும் இல்ல. பல கிராமங்கள்ல 53% மக்கள் 1/2 கிலோமீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. ஒரு குடிசையில வாழ்ற ஏழப்பெண் ஒரு குடம் தண்ணி வச்சு என்ன பண்ணுவா? சோறு அடிப்பாளா? கணவனுக்கு கொடுப்பாளா? ஸ்கூல் போற பசங்களுக்கு ஒரு பாட்டில் அரைச்சு கொடுப்பாளா? இல்ல சேமிச்சு வைப்பாளா? என்ன பண்ண முடியும்? இயற்கையில ஒரு நியதி இருக்கு, தகுதி உள்ள உயிரினமே தப்பி பிழைக்கும். இப்படி நதி அழிச்சுட்டே போனா தப்பி தவறி கூட எந்த உயிரினமும் பிழைக்க முடியாது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாண்டவனுக்கு தெரியாது. இனி 83 பறவையினங்கள் அழிஞ்சிருக்கு. எத்தனையோ உயிரினம் அழிஞ்சாலும் ஒரு உயிரினம் மட்டும் தண்ணி இல்லாதனால வேற வழி இல்லாம அதுவே தன்னை அழிச்சுக்கிச்சு. அந்த உயிரினத்தோட பேரு விவசாயி. 1995 இருந்து இப்ப வரைக்கும் 2 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இரு நாட்டுக்கு நடுவுல நடக்கிற போர்ல இறந்தவங்களோட எண்ணிக்கையை விட இது அதிகம். இது நம் மக்கள் மேல நாமது தொடுக்கிற யுத்தம் இல்லையா? நிலம் உழுது, விதை விழுத்து, நீர் பாய்ச்சி, களை எடுத்து, நெல் அறுத்து நமக்கு உணவளிக்கும் விவசாயி அதே விவசாயி தான் 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாகுறான். கடவுள் மனிதனை படைத்தானா? மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்? போட்டி நடக்குது பூமியிலே. மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன் ஏமாத்துறான். படிச்சவனும் அத நம்புறான், பாமரனும் இத ரசிக்கிறான். எங்கே போகுது உலகமடா? ஏண்டா இனியும் கலகமடா? நீ படி